அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை தாவேக மாநாடு நடைபெறும் திடலுக்குள் வரிசையாக தொண்டர்கள் படையெடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாட்டில் பங்கு பெறுவதற்காக தொடர்ந்து மாநாட்டு திடலை நோக்கி ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் குவிந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக மாநாட்டு மேடையை நெருங்கி சென்று பார்க்க வேண்டும். விஜய் நடந்து செல்ல இருக்கின்ற கிட்டத்தட்ட 800 மீட்டர் நீளம் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கும் ரேம்ப் வாக் பகுதி அருகே சென்று நின்று விஜயை அருகில் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொண்டர்கள் உற்சாகத்தோடு காத்திருக்கின்றார்கள். அந்த நிலையில்தான் அங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த தடுப்புகளை எல்லாம் தாண்டி உள்ளே சென்று மாநாட்டினுடைய மேடை அருகே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியோடு நின்று கொண்டு அந்த மாநாட்டு மேடையில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளை பார்த்த வண்ணமாக உற்சாகத்தோடு குரல் எழுப்பிக் கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில் நடைபெற்ற பொழுது எப்படி அதிகாலை முதலே தாவேகாவினுடைய தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் குவிந்தார்களோ அதற்கு சற்றும் குறையாமல் இந்த மதுரை மாநாட்டிலும் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் குவிந்து கொண்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய அனைவரும் இளம் தொண்டர்களாக இருப்பதன் காரணமாக வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் அங்கு நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. ஒரு சில இடங்களிலே தரை விரிப்புகளை பிரித்து எடுத்து தங்களுடைய தலைக்கு மேலே அந்த விரிப்புகளை தூக்கி பிடித்து நிழலை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு கூடாரம் போன்று அந்த தார்பாய்கள் மூலமாக கீழே அமர்ந்து கொண்டு மாநாட்டு நிகழ்ச்சியில் அவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். தொடர்ந்து நூற்றுக்கணக்கிலே அந்த ஒவ்வொரு தடுப்புகளுக்குள்ளும் செல்லக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை ஏற்கனவே 60 பகுதிகளாக பிரித்து வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு பகுதியிலும் தலா 2500 இளைஞர்கள் வரை அமரக்கூடிய விதமாக மாநாட்டு மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது மாநாட்டு மேடை அருகே தான் அமருவோம், ரேம்ப் வாக் பகுதி அருகே தான் அமருவோம் என்று குறிப்பிட்டு நிர்வாகிகள் சொல்வதையும் கேட்காமல் தொடர்ந்து இருக்கைகளை பல்வேறு இடங்களில் இருந்த நாற்காலிகளை எல்லாம் தூக்கி சென்று மாநாட்டு மேடைக்கு அருகிலும் ரேம்ப் வாக் பகுதியிலே விஜய் நடந்து செல்லக்கூடிய இடத்தின் அருகிலும் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிர்வாகிகள் ஒரு பக்கம் மாநாட்டை முன்கூட்டியே நடத்தலாமா என்பது தொடர்பாக தொடர்ந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் கட்டுக்கடங்காத அளவு கூட்டம் மாநாட்டுக்கு வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றது. காரியாபட்டியில் இருந்து வரக்கூடிய சாலை, திருமங்கலத்தில் இருந்து வரக்கூடிய சாலை, வளையங்குளம் பிரிவில் இருந்து வரக்கூடிய சாலை என்று ஒவ்வொரு இடத்திலும் ஆயிரக்கணக்கில் வாகனங்கள் அணிவகுத்து வந்த வண்ணமாக இருக்கின்றன. வெயிலினுடைய தாக்கமும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது மாநாட்டு மேடை அருகே ஏராளமானோர் சென்று கொண்டிருக்கின்றனர். வெற்றி கழகத்தினுடைய இந்த மாநில மாநாட்டில் பங்கேற்பதற்காக உற்சாகத்தோடு தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். அனைவருமே மேடை அருகே சென்று அமர்வதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். மாநாட்டை முன்கூட்டியே நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் இன்று அதிகாலையிலேயே சொல்லப்பட்டது. கடந்த முறை கூட விக்கிரவாண்டி மாநாட்டை திட்டமிட்டதை காட்டிலும் முன்கூட்டியே சற்று அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே மாநாட்டை தொடங்கிவிட்டார்கள். ஏனென்றால் எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்களை காட்டிலும் கூடுதலான இளைஞர்கள் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில மாநாடுகளில் பங்கேற்கின்றார்கள். எனவே விக்கிரவாண்டி மாநாட்டை போன்று இந்த மாநாடும் சற்று முன்கூட்டியே தொடங்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. வெயிலினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கின்றது. விஜயினுடைய அறிவுறுத்தலை மீறி ஏராளமான இளம் பெண்களும் வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் கர்ப்பிணிகள், கைக்குழந்தையோடு இருக்கக்கூடியவர்கள் மாநாட்டுக்கு வர வேண்டாம் என்று விஜய் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். ஆனால் விஜய் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக நாங்கள் கட்டாயம் வந்தே தீர்வோம் என்று குறிப்பிட்டு ஏராளமான இளம் பெண்களும் வந்திருக்கின்றார்கள். இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். 60 வயதை கடந்தவர்கள் கூட மாநாட்டு திடலில் பல்வேறு இடங்களிலும் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். எனவே விஜய் ஒரு மிகப்பெரிய அளவில் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டு களத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மாநில மாநாட்டுக்காக தென் தமிழகத்தில் இருந்து மட்டுமல்லாமல் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் வாகனங்கள் வந்திருக்கின்றன. பார்க்கிங் பகுதியிலே சென்று பார்த்தோம் என்றால் அனைத்து மாவட்ட பதிவெண் கொண்ட கார்கள், வேன்கள் நிற்பதை பார்க்க முடிகின்றது. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஏராளமான தொண்டர்களை நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து அழைத்து வந்திருக்கின்றார்கள். இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில மாநாட்டிலே விஜய் என்ன பேச போகின்றார், யாருக்கு எதிராக பேச போகின்றார், தன்னுடைய அரசியல் எதிரியான திமுகவை தொடர்ந்து விமர்சித்து வரக்கூடிய விஜய் ஆளும் கட்சி மீது இந்த முறை என்ன குற்றச்சாட்டை முன்வைக்க போகின்றார், மேலும் தன்னுடைய சித்தாந்த எதிரியாக விஜய் தொடர்ந்து குறிப்பிட்டு வரக்கூடிய பாஜகவிற்கு எதிராக விஜய் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்ல போகின்றார், பாஜக மற்றும் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் விஜயினுடைய இன்றைய பேச்சில் இருக்குமா, அல்லது அதையும் கடந்து தமிழ்நாட்டை இதுவரை ஆட்சி செய்திருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளையும் ஒரு சேர விஜய் விமர்சிப்பாரா என்று அரசியல் களத்திலே ஏராளமான எதிர்பார்ப்புகள் விஜயினுடைய உரையை குறிப்பிட்டு எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் தான் தாவேகா தொண்டர்கள் குடையை பிடித்தபடி வெளியில் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தரை விரிப்புகளை பிரித்து எடுத்து தங்களுடைய தலைக்கு மேலே தார்பாய் போன்று தூக்கி நிறுத்திய வண்ணமாக அதற்கு கீழாக அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். வெயில் எவ்வளவு அடித்தாலும் ஒரு அங்குலம் கூட அந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் என்று குறிப்பிட்டு தாவேகாவினுடைய தொண்டர்கள் விஜயினுடைய வரவை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய
அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். மேடைக்கு முன்பாக ஆயிரக்கணக்கில் குவிந்திருக்கின்றார்கள் தொண்டர்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் என்பது லட்சத்தை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தாவேகா மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 500 ஏக்கர் பரப்பளவிலான திடலில் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். மாநாட்டை முன்னிட்டு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 2 பக்கமும் மாநாட்டினுடைய முன்னும் பின்னுமாக சேர்த்து 10 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சாலை முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு போக்குவரத்து மாற்றப்பட்டிருக்கின்றது. தூத்துக்குடியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள், திருமங்கலத்திலிருந்து மதுரை செல்லக்கூடிய வாகனங்கள் மாற்று வழியிலே அனுப்பி வைக்கப்படுகின்றன. அனைத்தையும் கடந்து தாவேகா மாநாட்டினுடைய எதிரொலியாக மதுரை மாநகர பகுதியில் இருந்து வந்த பிரிவு ரோடு என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாரபத்திக்கு முன்பு இருக்கக்கூடிய கிராமங்கள் வரை கூட தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட வண்ணமாக இருக்கின்றன. அதே நேரம் காவல்துறையினரோடு சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் அந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மாநில மாநாட்டில் இருக்கைகள் மட்டும் 1.5 லட்சம் இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.